நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அது பிடிச்ச சினிமா உங்களுக்கு? ஏழை வளர்ப்பு தான் வேற ஒன்றும் நல்லா இருக்கு. நல்லா இல்லைங்க. பிரபுசலம் படம் மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நல்லா இருந்துச்சு சின்ன பையனா வருது. அப்பெல்லாம் ஏன்டா எடுத்த மாதிரி இருக்குது. லாஜிக்கே இல்லை. அவர் பத்தும் போ ஏன் எடுத்தாலும் தெரியல, சும்மா கடமைக்கு எடுத்து வச்சுட்டாரு போல. அப்படிதான் ஃபீல் ஆயிடுச்சு. கும்கி 1க்கு இதுக்கும் டிஃபரன்ஸ் ஏதாச்சும் அது வேற இது வேற. படம் எப்படி இருக்கு? ரொம்ப இதெல்லாம் ஆனா எப்படி இருக்குன்னு Actually, good movie. Actually, I don't know Tamil to tell. Good movie. From first part different from compare different from second part. Yes, yes, different. Ah, so directions very good. very good. Okay. Overall rating, ma'am? 10 out of 10. 10 out of 10. Good, very good movie. Thank you. How is it the movie? Super. Okay, thank you. Elephant scenes are good. Yes. படம் எப்படி இருந்துச்சு? படம் ஆனால் சூப்பராக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. Okay. Hi bro, Gumki 2 படம் எப்படி இருக்கு? கும்கி டூ தமிழில் செகண்ட் பார்ட் வரது எல்லாமே ஊற்றிட்டு இருக்கு. அந்த வரிசையில் வந்து கும்கி டூவும் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் படம் இருக்குது. பிரபு சலமன்ட் வந்து இப்படி ஒரு படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணல. மலையும் மலை சார்ந்த இடமும் காடு சார்ந்த இடமும் அந்த இடத்துல இது வந்து ஒரு ப்ளாப்னு சொல்லலாம் பிரபு சலமனுக்கு. படம் எதுவுமே கனெக்ட் ஆகாது. அது கும்கி டூன்னு பதிலாக வேற படம் டைட்டில் வச்சிருந்தா கூட படம் ஓடி இருக்கும். ஏன்னா கும்கி 1 வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வந்து பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்கும். பிலோ ஆவரேஜ் தான். அந்த சின்ன பையன் கூட ஆக்ட் பண்ணுறது நல்லா இருந்தது. பட் அந்த சின்ன பையனோட கேரக்டர் முடிஞ்ச வாட்டி பெரிய பையனுக்கு பெரிய ஆக்டர் உள்ள என்ட்ரு ஆனதும் படம் அப்படியே உல்டாவாக மாறிடும். ரொம்ப ஸ்லோவாக போகும். பிரபுசலம் நடிச்சிருப்பார் போல, சீக்கிரம் நடிச்சு முடியும் அப்படின்னு நினச்சிருப்பார் போல. பிரபு சாலமன் படம்லாம் எமோஷனலா கனெக்ட் ஆகும். சீன்ஸ் லவ்ஸ் இதெல்லாம். இது ஏதாவது எமோஷனல் சீன்ஸ் கனெக்ட் ஆகும். யானையை வச்சு தான் அந்த ஒரு இது நடக்கும். ஐ மீன் கும்கியில் வந்து அந்த கிளைமேக்ஸை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இங்கேயும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் எதுவுமே கனெக்ட் ஆகாது. அர்ஜுன் தாஸ்லாம் எதுக்கு உள்ள இருக்காருன்னே தெரியாது. அந்த மாதிரி தான். எதுக்கு அவர் உள்ள கூப்பிட்டு அந்த அவர் ஃப்ரேமுக்காகவே இல்லை, படம் ப்ரொமோஷன் ஆகணும், இவர் இருக்கான்னு சொல்லிட்டு படம் பார்க்கணும், அதுக்காக உள்ள வச்சாங்களான்னு தெரில. வர்றது ஒரு 1/2 hour தான். செகண்ட் ஹாஃபில் தான் வருவார். பட் இருந்தாலும் அவருக்கு வேலையே இல்லைங்க. கும்கி 1 மியூசிக் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துல ஒரு உயிரே மியூசிக் தான். இந்த படத்துக்கு வந்து மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் அந்த பைசனில் போட்டவர் தான் இதுக்கும் போட்டிருக்காரு. பட் அந்த அளவுக்கு அது சோல்ஃபுல்லாக இல்லை. இமான் மாதிரிலாம் எதுவுமே இல்லை. படத்தில் 3 பாட்டு 4 பாட்டம் இருக்கு. பட் ஒரு பாட்டு நல்லா இருக்கும். அந்த சின்ன வயசு கேரக்டரு அந்த அப்போ வரும்போது அந்த சாங் நல்லா இருக்கும். மற்றபடி படமும் ஒன்றும் இல்லை, பாட்டும் ஒன்றும் இல்லை, கேரக்டரைசேஷனும் ஒன்றும் இல்லை. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு. உள்ள காடுக்குள்ள போறதா அதெல்லாம் நல்லா இருக்கு. பட் கதையே இல்லையே அங்க. புது ஹீரோ போட்டிருக்காங்க. அவருக்கு எப்படி இருக்கு? அவர் போட்டுக்கலாமா? புது ஹீரோ வந்து நடிக்க கத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஐ மீன் பிரபு சலமன் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று, பட் அவரு கொடுத்த அவுட்புட் ஒன்றுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலேயே அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் பிரபு சலமன். பட் ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல இருந்தவங்களே செகண்ட் பார்ட் 2லையும் வந்திருந்தா படம் நல்லாவே ஓடி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது இது அது பக்கத்துல கூட வராது. இது படம் கும்கியோட பக்கத்துல கூட இந்த கும்கி 2 வராது. அந்த மாதிரி தான் இருக்கும். தமிழ் சினிமால பார்ட் 2 வந்து ஒரு சாபக்கேடு மாதிரி இருக்கு. அதான் அந்த சாபக்கேடுல இது ஒரு சாபக்கேடு, அவ்வளவுதான். ஹீரோ ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? அவர் பிரபு சலமன் எப்பயுமே புது ஹீரோ வச்சு பண்ணுற மாதிரி தான் பண்ணுவார். பட் இந்த படத்தில் அதே ட்ரை பண்ணியிருக்கா, அது செட் ஆகலை. அந்த ஹீரோவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நடிக்க இன்னும் நிறையா கற்றுக்கணும். ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி மைனா கும்கி எல்லாம் பார்த்துருப்போம். அவங்களாம் வேற லெவலில் நடிச்சுட்டு போயிட்டாங்க. பட் அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் சினிமோட்டோகிராஃபி வேற லெவலில் இருக்குது. அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்குது. பட் ஆனால் மற்றபடி அந்த சின்ன பையன் சூப்பராக நடிச்சிருக்கான். நம்ம அர்ஜுன் தாஸ் தான் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. சும்மா அந்த கேரக்டருக்கு யாரை வேணால் தூக்கிட்டு வந்து போட்டிருக்கலாம். ஒரு மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த மைனா படத்தில் அந்த ஹீரோயின்கோசரம் அவன் என்ன வேணால் பண்ணுவான். இதெல்லாம் அந்த யானைக்கோசரம் என்ன வேணால் பண்ணுறதுனால அது பெருசாக கனெக்ட் ஆக மாட்டேங்குது. பிரபு சாலமன் படத்துல எமோஷன் கனெக்ட் ஆகும். ம் அது மாதிரி எமோஷன் ஏதாவது கனெக்ட் ஆகும். அவர் ஓடி போய் அந்த யானைகிட்ட முத்தம் கொடுக்கும்போது எமோஷன் அவருக்கு கனெக்ட் ஆகிருக்கும், நமக்கு கனெக்ட் ஆகலை. அது நீங்கள் படம் பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த 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 ஃபீல் இருக்கும். நம்ம நிறைய இடத்துல கனெக்ட் ஆகாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு, அந்த சின்ன பையன் நடிச்ச கேரக்டர்லாம். பட் செகண்ட் ஹாஃப்லேருந்து அந்த ஹீரோ வந்ததுக்கு அப்புறமேட்டு அது ஒரு மாதிரி போகும். அப்புறமேட்டு அந்த பலி கொடுக்கறது அந்த மாதிரிலாம் போயிடும். அதனால பேருக்குள்ள வேற என்ன பேர் வச்சிருக்கீங்க?
நம்ம விஜயகாந்த் பையன் அந்த படத்து பேர் என்னது? அது எனக்கு தெரியல. அந்த 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 பையனோட அந்த படம் அப்படியே இருக்குது. அந்த பேர் கூட வச்சிருக்கலாம். ஒண்ணு. படைத்தலைவன். அந்த மாதிரி அந்த பேரே இதுக்கு ஏதாவது ஒரு விடைத்தலைவன் ஏதோ ஒன்று வச்சிருக்கலாம். கும்கி டூன்னு வைக்காம வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாம். கிராபிக்ஸ்லாம் எப்படி இருக்கு? கிராஃபிக்ஸ்லாம் அந்த யானையெல்லாம் வந்து லெஃப்ட் காலில் உதைக்க விட்ருக்காங்க. அது நீங்கள் படத்தை பார்த்தீங்க விஜயகாந்த் மாதிரிலாம் லெஃப்ட் கால்லலாம் உதைக்குது. அது நீங்கள் ஹீரோ ஃபைட் பண்ணுவார்னு எல்லாரும் நினச்சிட்டு இருப்போம். யானை ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். தடுத்து நிறுத்தும். அவர் வந்து அது வந்து அந்த நம்ம ஹீரோயின்லாம் வந்து என் பின்னாடி நில்லு, என்னை தாண்டி தான் ஒன்று தொண்ணணும் அந்த மாதிரி இருக்குல்ல. அது மாதிரி ஏனை ஒரு விஷயம் பண்ணோம். அது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கும்கில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல காமெடி பிளஸ் இந்த மியூசிக்லாம் ஒரு உயிர் இருந்துச்சு. இந்த படத்துல அது ஏதாவது பிளஸ் ஏதாவது? இல்லை இல்லை இந்த படத்தில் காமெடியெலாம் எந்த பெருசாலாம் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. காமெடி ஆக்டரும் ஒரு புது காமெடி ஆக்டர் தான் போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த யூடியூப்பில் வந்து இருந்திருப்பான் போல அது. பட் அவனை தான் தூக்கி போட்டு வச்சுக்கிறாங்க. பட் அந்தளவுக்கு எதுவுமே கேட்சே இல்லை. அவர் ஒரு சில அது அதெல்லாம் இல்லைடா. ஒரு சில இடத்துல வந்து அந்த காமெடி வந்து கிளிக் ஆயிருக்கும். மற்றபடி படமாக பார்க்குறப்ப அது ஓவராலாக பார்க்குறப்ப அது இதெல்லாம் ஒரு காமெடியான்னு யோசிக்க தோணும் அந்த என்ன அளவுக்கு. பண்ணியிருந்தா படம் வந்து நல்லா இருக்கும். இன்னும் நல்லா கதையை கரெக்டாக செலக்ட் பண்ணி நம்ம அந்த பலி கொடுக்குறதெல்லாம் இல்லாமல் அதை தாண்டி வேறு தான் ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆமாம் அந்த கும்கியில் வந்து அந்த கொம்பனை விரட்டுறது தான் கதையே. சிம்பிளா தான் கதை. அது அது சூப்பராக இருக்கும். அது ஒரு மாதிரி அந்த ஒரு பக்கம் லவ் போயிட்டு இருக்கும். ஒரு பக்கம் எப்படா கும்கி இறங்கணும்னு உட்காந்து எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. பட் ஆனால் இந்த பாட்டில் அது அந்த மாதிரி ஒரு பதப்படப்பே இல்லை. அந்த யானை செத்தா என்ன சாவல்னா என்ன இவன் தான் கடத்திட்டு கடத்திட்டு வந்துடுறானே. அதுக்கப்புறம் அது அந்த அந்த யானை மேலேயும் பரிதாபம் வர மாட்டேங்குது. அவன் மேலேயும் பரிதாபம் வர மாட்டேங்குது. அதனால ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது கதை ஃபுல்லாக. பிரபு சாலமன் என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்ல கதைகளாக எடுங்க. நீங்கள் கும்கி இன்னொரு தடவை கூட எடுங்க. நான் வேணான்னு சொல்லல. பட் ஒரு 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 நல்லா நடிக்க தெரிஞ்ச ஒரு ஆக்டரை வச்சு எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக போகும். அதான் என்னோட கருத்துக்கள். ஹீரோயின் ஹீரோயின்லாம் எங்கே இருக்கான்னு தெரியலப்பா. நீங்கள் அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹீரோயிங்க அப்புறம் மற்றது எல்லாமே அந்த யானை தான். அதுதான் யானை ஃபுல்லாக வரும். பேசாம யானையை வச்சே படம் எடுத்துருக்கலாம். யானைன்னே பேரே வச்சிருக்கலாம். யானை தான் ஃபுல்லாக வரும்.